ஒரு தெளிவுரையாளருக்கான தகுதிகளை பார்த்திருந்தோம். அடுத்தது சென்ற வகுப்பில் நாம் வேத வசனங்களை புரிந்து கொள்வதற்கு தடையாக இருக்கிறதான 4 விதமான இடைவெளிகளை பார்த்தோம். வரலாற்று இடைவெளி, கலாச்சார இடைவெளி, புவியியல் இடைவெளி, மொழியியல் இடைவெளி என 4 விதமான இடைவெளிகளை பார்த்திருந்தோம். அதுபோல் பைபிள் பொருள் தெளிவு கொண்ட நோக்கம் எதுவாக இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். நோக்கம் என்பது எழுத்தாளர் எழுதிய காலத்தில் இருந்த அவருடைய வாசகர்களுக்கு என்ன கருத்தையும் பொருளையும் அறிவுறுத்தி எழுதினாரோ அதை சரியாக புரிந்து கொள்வதுதான் தெளிவுரையுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். அவர் எழுதியதை விட்டுவிட்டு வேறு கருத்துக்களையோ நோக்கத்தையோ நாம் ஒரு வேத வசன போதிப்போமானால் அல்ல விளக்குவோமானால் அது தவறான விளக்கத்திலே சென்று முடியும் என்று நாம் பார்த்திருந்தோம். இன்றைய தினத்தில் உங்களுடைய நோட்டில் 7வது பக்கம் தெளிவுரை கலையின் முக்கிய பிரிவுகள் என்கிற அந்த பகுதியை படிக்க இருக்கிறோம். தெளிவுரை கலையினுடைய கோயில் என்பதை 2 பகுதிகளாக பிரிக்க முடியும். ஒன்று பொதுவான தெளிவுரை கலை, இன்னொன்று சிறப்பு தெளிவுரை கலை. இந்த பொதுவான தெளிவுரை கலை என்பது பொதுவாக பைபிளில் எல்லா பகுதிகளுக்கும் அப்ளை பண்ணக்கூடியதாக இருக்கும். அதாவது வேதவசனத்தினுடைய எந்த ஒரு பகுதிக்கும் இந்த பொதுவான தெளிவுரை கலையுடைய விதிகளை நாம் பயன்படுத்தி சில காரியங்களை புரிந்து கொள்ள முடியும். அதன் கீழாக 5 விதிகள் வருகின்றன, அல்லது 5 விதமான சிறப்பு கூறுகள் உண்டு. அது என்னவென்றால், முதலாவது வசனம் அல்லது நூலின் ஒரு பகுதியின் தொடர்பு. அதாவது வசன பகுதிக்கு எந்த வசனத்தை விளக்க முயற்சிக்கின்றோமோ அந்த வசன பகுதி அது பக்கத்தில் இருக்கிற வசனங்களோடு எவ்வளமாய் தொடர்புபடுவது என்பதை விளக்குகிறது, அல்லது புரிந்து கொள்வது, அல்லது கவனிப்பது என்று நாம் வைத்துக் கொள்ளலாம். 2வது மொழி. நாம் பைபிளை படிக்கும்போது ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், பழைய ஏற்பாடு எபிரேய மொழியிலும் சில பகுதிகள் அராமிய மொழியிலும் எழுதப்பட்டது. அதுபோல் புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. ஒருவேளை நம்மில் பலருக்கு அந்த மொழிகள் தெரியாமல் இருக்கலாம். ஆனாலும் நாம் எந்த மொழியில் பைபிளை படிக்கின்றோமோ அந்த மொழியினுடைய நாம் படிக்கிற வார்த்தையுடைய சரியான பொருள் நமக்கு அறிந்திருக்க வேண்டும். ஏன்னா ஒரு வார்த்தையை படிக்கும்போது அதற்குள்ள பொருளை கொடுக்காமல் வேறு ஏதாவது விதத்தில் நம்ம பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அது தவறாக முடியும். ஒரு உதாரணத்தை சொல்ல முடியும். ஒரு முறை ஒருவர் ஒரு பிரசங்கம் செய்தார். இது உண்மையிலே நடந்ததுனால் நானும் அந்த சபையில் இருந்தேன். அப்போது அவர் பைபிளிலே ஒரு வசனத்தை படித்தார், தேவன் அனாதியாக இருக்கிறார் என்று. அதை அவர் சரியாக படித்தாரோ படிக்கவில்லையோ, என்ன தியானித்தாரோ தெரியவில்லை. அவர் அதை பிரசங்கித்தல் எப்படி சொன்னார் என்றால், தேவன் அனாதையாக இருக்கிறார் என்று பேசினார். அனாதி வேறு அனாதை வேறு, 2க்கும் பொருள் வித்தியாசத்தை அவர் தெரியாமல் பேசினார். உண்மையிலே நடந்தது. ஆகவே தான் பைபிளிலே நாம் படிக்கிற வார்த்தைகளுடைய ஒவ்வொரு வார்த்தையுடைய அடிப்படை பொருளும் நமக்கு அறிந்திருக்க வேண்டும். 3வது சரித்திரம். அந்த வசனம் எழுதப்பட்ட போது இருந்ததான சரித்திர நிகழ்வுகள் என்ன என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அடுத்து கலாச்சாரம். அது எழுதப்பட்ட காலத்தில் என்ன விதமான கலாச்சார பின்னணியை கொண்டு அது எழுதப்பட்டது, அல்லது என்ன கலாச்சாரத்தில் இருந்த மக்களுக்கு அது எழுதப்பட்டதுன்னு கவனிக்க வேண்டும். 5வது இறையியல். இறையியல் என்பது பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் உள்ள அந்த இறையியல் ஒப்புமை இருக்க வேண்டும். அதாவது நம்ம ஒரு வசனத்தை விளக்கி சொல்கிறோன்னா கடைசியில் அந்த விளக்கமானது பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் பொருத்தமுடையதாக இருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டோடோ அல்லது புதிய ஏற்பாட்டோடு முரண்படுமானால் நம்முடைய விளக்கத்தில் எங்கோ தவறாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த 5 விதிகளும்
பொதுவான விதிமுறைகள். இது வேத வசனத்தினுடைய எல்லா பகுதிக்கும் பயன்படுத்தப்படக்கூடியது. அதாவது எல்லா வசன பகுதியிலும் இதை கவனித்த பின்புதான் நாம் அடுத்த கட்டத்திற்கு செல்ல முடியும். ஸோ ஆகவே இதை பொதுவான தெளிவுரை கலை விதிகள் என்று நாம் சொல்லுவோம். அடுத்தது உங்கள் நோட்டுடைய 8ஆம் பக்கத்தில் பி, சிறப்பு தெளிவுரை கலை என்று இருக்கிறது. இந்த சிறப்பு தெளிவுரை கலை என்று என்ன சொல்கிறோன்னா, நம்ம பைபிளை படிக்கும்போது எல்லா புஸ்தகங்களும் ஒரே வடிவத்தில் அல்லது ஒரே இலக்கிய வகையில் எழுதப்படவில்லை. இலக்கிய வகை என்று சொல்லும்போது சிலர் ஒரு கேள்விகளும் பைபிள் இலக்கியமா என்று கேட்பார்கள். பைபிள் இலக்கியம் அல்ல, பைபிள் தேவனுடைய வார்த்தை தான். ஆனால் பைபிளிலே இலக்கிய பகுதிகள், இலக்கிய சார்ந்த விதத்திலே தான் அந்த எழுத்துருக்கள் அல்லது அந்த எழுத்து நடை இருக்கிறது. அதில் எத்தனை விதமான இலக்கிய வகைகளை நாம் பைபிளுக்குள்ளே காண முடியும் என்றால், அது தேவனுடைய சத்தியம் இந்த இலக்கிய வகைகள் மூலம் சொல்லப்பட்டது என்று புரிந்து கொள்வோமானால் தவறு இருக்காது. ஆகவே இலக்கிய வகைகளிலே செய்திகள் சொல்லப்பட்டுள்ளன. அந்த செய்தியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அந்த சிறப்பு இலக்கிய வகைகளை புரிந்து கொள்வதற்கு சிறப்பு விதிகளை பயன்படுத்த வேண்டும். அதில் என்னெல்லாம் அந்த சிறப்பு இலக்கிய வகைகளாக வருகிறது என்றால், ஓமைகள். அதாவது ஓமைகளை நான் நிருபங்கள் மாதிரி படிக்க முடியாது, அது வித்தியாசமானது இல்லையா? அப்போ அது ஒரு இலக்கிய வகை. அடுத்து கருப்பொருள் உருவகங்கள், ஆங்கிலத்திலே அலிகாரிஸ் என்று சொல்லுவாங்க. அவனமாக சில வசன பகுதியில் இருக்கின்றன. மாதிரிகள் அல்லது டைப்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ், தமிழில் குறியீடுகள் என்று சொல்லுவாங்க. அந்த விதமாக சில வசன பகுதியில் இருக்கின்றன. உதாரணமாக அடிக்கப்படும் ஆடு இல்லை, அடிக்கப்படும் ஆடு என்றால் ஏசாயா 53 அதிகாரத்தில் இருக்கிறது. அது ஆட்டை குறிக்கிறதா, அது இன்னொன்று குறிக்கிறதான்னு பார்த்தால் அது இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு மரணத்தை குறிக்கிறன்னு பார்க்கிறோம். ஸோ இவ்வளமான வசன பகுதிகள். அடுத்த 4 கவிதைகள். பைபிளில் நமக்கு முக்கியம் ஏராளம் இடங்களில் கவிதைகள் இருக்கின்றன அல்லது பாடல்கள் இருக்கின்றன. குறிப்பாக யோபு புஸ்தகம், சங்கீத புஸ்தகம், நீதிமொழிகள், அடுத்ததாக பிரசங்கி, உன்னத பாட்டு, இவையெல்லாம் முழுமையாகவே பாடல் வடிவிலேயே தான் எழுதப்பட்டவை என்று நாம் சொல்ல முடியும். ஆகவே அவைகள் கவிதைகள். அந்த கவிதைகளுக்கான கவிதை நயம், கவிதை இலக்கணம் எல்லாம் வேறுபட்டது. ஆகவே அதைகளை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு சிறப்பான விதிகள் தேவை. அதுபோல் தீர்க்க தரிசனங்கள். பழையப்பாட்டில் தீர்க்க தரிசனம் புஸ்தகங்களே இருக்கின்றன. அதில் பெரும்பான்மை தீர்க்க தரிசனமாக வருகின்றன. சரித்திர பின்னணியோடு தான் அந்த தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது என்பதை மறக்க முடியாது. ஆனால் தீர்க்க தரிசன உரைநடை அல்லது எழுத்து நடை, இலக்கிய நடை சற்று மாறுபட்டது. ஆகவே தீர்க்க தரிசனங்களை புரிந்து கொள்வதற்கு சில சிறப்பு விதிகள் நமக்கு தேவை. அடுத்ததாக நிருபங்கள். பழைய ஏற்பாட்டிலும் ஒரு சில இடங்கள் நிருபங்களாக இருக்கின்றன. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே பல புஸ்தகங்களே நிருபங்களாகத்தான் இருக்கின்றன. முதலாவது ஒரு கோணத்தில் பார்த்தால் புதிய ஏற்பாட்டில் உள்ள ஏதேசம் எல்லா நூல்களும் நிருபங்களுடைய சாயல் இருக்கும். ஆனால் வெறும் நிருபங்களாக சொல்வதாக இருந்தால் கூட ரோமர், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், கலாத்தியர், எபேசியர், கொலோசியர், 1 தெசலோனிக்கர், 2 தெசலோனிக்கர், இப்படி தொடர்ச்சியாக ஏராளமான புஸ்தகங்கள். யூதா வரை நிருப வடிவிலே தான் எழுதப்பட்டது. அதாவது கடிதங்கள். நிருபங்கள் என்பதை நாம் கடிதங்கள் என்று சொல்லலாம். இன்றைய காலகட்டங்களிலே கடிதங்கள் எழுதுகிற வழக்கம் குறைந்து வருகிறது. முற்காலங்களிலே எல்லாமே கடிதங்களிலே தான் எழுதினார்கள். ஆகவே அந்த நிருபங்களை புரிந்து கொள்வதற்கு சில விதிமுறைகள் இருக்கின்றன. அதன் அடிப்படையில் தான் புரிய வேண்டும். அடுத்ததாக நீதிமொழிகள் அல்லது பழமொழிகள் என்று சொல்லுவோம். அது ஒரு கருத்தை அல்லது பொதுவான ஒரு கருத்தை ஓரிரு வாக்கியங்களில் சுருக்க சொல்வது தான் நீதிமொழிகள். ஆகவே அந்த நீதிமொழிகளை புரிந்து கொள்வதற்கும் சில விதிமுறைகள் இருக்கின்றன.
அந்த சிறப்புதிகளை முறை மூலம்தான் நீதிமொழிகளை நாம் சரியாக புரிந்து கொள்ள முடியும். அடுத்ததாக 8வது கதைகள். அதாவது சரித்திர பகுதிகளெல்லாம் கதை வடிவில் எழுதப்பட்டது என்று சொல்லலாம். ஆனால் அதுக்குள்ளாகவே சில கதைகள் இருக்கும். ஸோ அவண்ணமான பகுதிகளை எப்படி புரிந்து கொள்வது? உதாரணமாக நாத்தான் தாவீதோடு பேசும்போது பெத்சேபாவுடைய பாவத்தை சுட்டி காட்டுவதற்கு முன்பாக அவன் ஒரு கதை சொல்கிறான். ஸோ அவனமான கதை பகுதிகள் இருக்கின்றன. எல்லா வரலாற்று புத்தகங்களும் கதை வடிவில் இருக்கின்றன. அதற்குள்ளாக இப்படிப்பட்ட துணை கதைகளும் இருக்கின்றன. ஸோ இவைகளை புரிந்து கொள்வதற்கு சில சிறப்பகுதிகள் உண்டு. ஆகவே இவனமாக பொது விதிகள் 5ம் சிறப்புதிகள் 8மாக இருக்கின்றன. இவைகளை நாம் சரியாக ஒரு வசன பகுதியை முதலாவது வசன பகுதியை தீர்மானிக்க வேண்டும். தீர்மானித்த பின்பு இந்த இடத்திலே பொது விதியை எப்படி பயன்படுத்த வேண்டும், சிறப்பு விதியை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை அறிந்து சரியாக தீர்மானித்து பின்பு அதை விளக்குவதற்கு அல்லது விளங்கிக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அப்போதுதான் நீங்கள் சரியான தெளிவுரையை அல்லது சரியான வேதவசன விளக்கத்தை அந்த பகுதிக்கு பிறக்க முடியும். அதன் பின்பு அதன் அடிப்படையில் நீங்கள் செய்தியை தயாரிக்கலாம் அல்லது உங்கள் சபை மக்களுக்கு போதிக்க முடியும். ஆகவே இந்த விதிகளுடைய எண்ணிக்கையை மட்டும் அறிமுகப்படுத்திவிட்டேன். இனி பொதுவான தெளிவுரை கலையினுடைய கோட்பாடுகளில் ஒவ்வொன்றாக போகும். நாம் ஏற்கனவே பார்த்தோம், பொதுவான தெளிவுரை கலையில் 5 முக்கியமானவை என்று. அதில் முதலாவது வசனம் என்று. வசனத்துடைய தொடர்பு. வசனத்துடைய தொடர்பு என்றால் வேத வசனத்திலே ஒரு வசன பகுதி எடுக்கிறோம் என்றால் அந்த வசன பகுதியுடைய செய்தி என்ன என்பதை முதலாவது நாம் அறிய வேண்டும். அப்படி ஆனால் எளிதிலே அறிய முடியாது. சில வேளை அப்படி அறிய முடியாத போது நாம் அந்த வசன பகுதியுடைய தொடர்புகளை கவனிக்க வேண்டும். அது என்ன சொல்லுவாங்கன்னா ஆங்கிலத்தில் இம்மீடியட் கான்டெக்ஸ்ட் அண்ட் லார்ஜர் கான்டெக்ஸ்ட் என்று சொல்லுவாங்க. அல்லது செக்ஷன் கான்டெக்ஸ்ட் ஆர் இம்மீடியட் கான்டெக்ஸ்ட்னு சொல்லுவாங்க. செக்ஷன் கான்டெக்ஸ்ட்னா ஒரு வசன பகுதியை விளக்க போகிறோம் என்றால் அந்த பகுதியில் அந்த சாப்டரில் அல்ல அந்த அதிகாரத்தில் அதுக்கு முன்பின் அதிகாரங்கள் என்ன சொல்லுகிறது என்பதை கவனிப்பதான். அதான் அந்த செக்ஷன், ஒரு குறிப்பிட்ட பகுதி. சிலர் அதை பேசேஜ்னு சொல்லுவாங்க அல்லது பேரான்னு சொல்லுவாங்க. ஒரு வசனத்தில் இருக்கிற அந்த பேராவில் பொதுவாக என்ன செய்தி விவாதிக்கப்படுகிறது அல்லது அதை எழுதினவர் அந்த வசன பகுதியிலே எதை விளக்குகிறார் என்பதை அறிந்திருக்க வேண்டும். அறிய முடியலைன்னா திரும்ப அந்த வசன பகுதியை படிக்கணும். அப்படி புரிய வேண்டும். ஆனால் இன்றைக்கு ஒரு விதத்தில் அப்படமாக படிக்காமல் அதை எளிதாக புரிந்து கொள்வதற்கு தான் சில விளக்கு உரைகள், ஆங்கிலத்தில் கமெண்ட்ரிஸ் என்று சொல்லுவாங்க, அது வந்திருக்கிறது. அவைகள் நம்மிடம் ஒரு சில நல்ல விளக்கு உரைகள் இருக்குமானால் இது இந்த பணியை நமக்கு சற்று எளிதாக்கி தரும். அடுத்ததாக இம்மீடியட் கான்டெக்ஸ்ட்னு சொல்லுவாங்க. இம்மீடியட் கான்டெக்ஸ்ட்னால் ஒரு வசன பகுதியை அதில் ஒரு வசனத்தை நம்ம படிக்கிறோன்னா அந்த வசனத்துக்கு முன்னே இருக்கிற வசனம் என்ன அல்லது பின்னால் இருக்கிற வசனம் என்ன என்பதை கவனிக்க வேண்டும். ஏன்னா சில வேளை ஒரு வசனம் ஒரு இடத்துல தொடங்கி அதுக்குள்ளாக முடியாது. கமா போட்டு முன்னே அல்லது பின்னால் வந்திருக்கும். லிங்கிங் வேர்ட்ஸ் இருக்கும். உதாரணமாக நீங்கள் நான் இப்போது ரோம பகுதியில் ரோமர் நிறுவத்தை எடுங்களா. உங்கள் கையில் இருக்கிற பைபிளை எடுத்து ரோமர் நிறுவத்துக்கு வாருங்க. எல்லா நிருபங்களும் இது இருக்கிறது. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்கிறேன். ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் முதல் வார்த்தையை பாருங்கள். அப்படி இருக்க அப்படின்னா என்ன? முதல் 12 அதிகாரங்கள் வரை ஏதோ ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். அப்படி சொல்லியிருக்க அப்படின்னாலே அப்படி இருக்கு என்று சொல்லி அந்த செய்தியோடு இதை தொடர்படுத்தி விட்டு மேற்கொண்டு வேறொரு காரியத்தை விளக்க இருக்கிறார். அப்படி இருக்க அப்படினால் சில காரியங்கள் இப்படி இருக்க வேண்டும் என்கிற அந்த தத்துவ ரீதியான அல்லது லாஜிக்கல் அரேஞ்ச்மெண்ட்டிற்காக
அந்த முன்னுள்ள கருத்தோடு பின்னால் சொல்லப்படுகிற கருத்தை தொடர்படுத்துவதற்காக இந்த அப்படி இருக்கிறங்கிற வார்த்தை சொல்கிறார். இதை லிங்கிங் வேர்டுன்னு சொல்லுவாங்க. இது அநேக இடங்களில் நீங்கள் பார்க்க முடியும். எல்லா வசன பகுதிகளிலும் அடிக்கடி இதை பார்க்க முடியும். குறிப்பாக ரோமரில் கூட நீங்கள் ஆரம்பத்திலேருந்தே படிப்பீங்கன்னா, ரோமர் 1ஆம் அதிகாரம் முடிஞ்ச உடனே 2ஆம் அதிகாரத்தை எப்படி ஆரம்பிக்கிறா பாருங்க. ஆகையால் அப்படின்னா என்ன, முன்ன சொல்லப்பட்டது அடிப்படையில் ஆகையால் என்று புதிய ஒரு காரியத்துக்குள்ளாக போகிறார். அடுத்து நீங்கள் திரும்பவும் 3ஆவது அதிகாரத்தில் வந்தீங்கன்னா, இப்படியானால் அப்படின்னா என்ன, 2ஆம் அதிகாரத்திலையும் அதுக்கு முன்புள்ள 1ஆம் அதிகாரத்திலையும் சில காரியங்களை சொல்லியிருக்கிறார். அதை தொடர்ந்து வேறொரு காரியத்தை தொடர்ந்து சொல்லும்போது இப்படியானால் என்று ஒரு லாஜிக்கல் அரேஞ்ச்மெண்ட்டுக்காக, இணைப்புக்காக அந்த வார்த்தை சொல்லி தொடங்குகிறார். 4ஆம் அதிகாரத்தை பாருங்க, அப்படியானால் மீண்டும் அப்படி தான் தொடங்குகிறது. 5ஆம் அதிகாரத்தை வருவோமானால், இவ்விதமாக, எவ்விதமாக, மேலே சில காரியங்கள் இவ்விதமாக என்று சொல்லப்பட்டுவிட்டு, இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியினால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். ஆகவே மேலுள்ள காரியத்திற்கு தொடர்பாக இதை தொடர்ந்து விவாதித்து கொண்டிருக்கிறார். 6ஆம் அதிகாரத்தில் வரும்போது அதே போல் ஆகையால், இவ்வளமாக, அடுத்த 7 இல்லாமல் 8 இருக்குது, ஆனபடியால், இப்படி பல இணைப்பு வார்த்தைகள் இருக்கும். ஸோ ஒவ்வொரு அதிகாரங்களும் அல்லது குறிப்பிட்ட வசன பகுதிகளிலே இப்படிப்பட்ட இணைப்பு சொற்கள் இருந்து அந்த பகுதியை ஒன்றோடு தொடர்படுத்தி கொண்டு போகும். எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம லார்ஜர் கான்டெக்ஸ்ட் அல்லது செக்ஷன் என்று சொல்லுவோம். இந்த செக்ஷனில் ஒவ்வொரு புஸ்தகத்திலும் துணை செக்ஷன் வரும். அதுகளையும் நம்ம கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இப்போ ரோமர் புஸ்தகத்தை பல்வேறு துணை செக்ஷனில் பிரிக்க முடியும். ஆனால் அதை 4 மேஜர் செக்ஷனாக பிரிக்கிறதுனால் 1ஆம் அதிகாரம் 1 தொடங்கி 3ஆம் அதிகாரம் 20 வரை அந்த பகுதியிலே பாவம், முதல்ல அறிமுகத்தை சொல்வார். அறிமுகம் முடிஞ்ச உடனடியாகவே பாவத்துடைய விளைவு ஆக்கினை தீர்ப்பு என்கிற காரியத்தை விளக்குவார். அடுத்த 3ஆம் அதிகாரம் 21 8:39 வரை உள்ள வசனத்தை படிப்பீர்களானால், இவ்விதமான பாவம் நிறைந்த உலகில் மீட்பு அல்லது ரட்சிப்பு எப்படி உண்டாகிறது என்பதை விளக்குவார். அடுத்ததாக 9 முதல் 11 அதிகாரங்களை நீங்கள் படிப்பீங்கன்னா, இஸ்ரவேலோடு தேவன் எவ்வளமாய் செயல்பட்டார், இஸ்ரவேலுக்கும் சபைக்கும் உள்ள ஒற்றுமை வேற்றுமைகள் என்ன என்பதை அந்த 3 அதிகாரங்களிலும் விளக்குவார். அடுத்தது 12 முதல் 16 வரை உள்ள அதிகாரங்களிலே இவ்வளமாக கிறிஸ்தவ நம்பிக்கைகள் இருக்கிறபடினாலே இந்த உலகத்தில் ஒரு கிறிஸ்தவன் எவ்வளமாய் வாழ வேண்டும் என்கிறதான சில வாழ்வியல் அறநெறிகளை, நெறிமுறைகளை கற்றுக் கொடுப்பார் அல்லது எழுதியிருப்பார். ஆகவே இந்த 4ஐயும் 4 மேஜர் பகுதிகளாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இதில் இந்த 4 மேஜர் பகுதிகளுக்குள்ளாக இன்னும் சிறிய துணை பிரிவுகள் உண்டு. நல்ல ஒரு கமெண்ட்ரி நீங்கள் வாங்கினீங்கன்னா அதில் அதெல்லாம் அந்த துணை பகுதிகளோடு விளக்கப்பட்டிருக்கும். தமிழிலும் இப்போது ஒரு சில விளக்க உரைகள் வருகின்றன. அதில் எவையெல்லாம் நல்லது என்று என்னால் இன்னும் சரியாக சான்று கொடுக்க முடியவில்லை. என நல்ல முயற்சிகள், நான் அவர்களை பாராட்டுகிறேன். ஆனால் ஒரு விதத்திலே பார்க்கும்போது ஆங்கிலத்திலே அதைவிட அதிகமான நல்ல விளக்குறைகள் இருக்கின்றன. அது ஒவ்வொருடைய மொழி அறிவின் அடிப்படையில் அல்லது தேவையின் அடிப்படையிலே அல்லது வசதியின் அடிப்படையில் வாங்கலாம். ஏன்னா அது சற்று விலை அதிகமாக இருக்கும். அதை குறித்து கடைசியில் சில பரிந்துரைகளை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அது இப்போ அதை முடித்துக்கொள்ளும். அடுத்ததாக இப்போ நம்ம ஒரு புஸ்தகத்துடைய லார்ஜர் கான்டெக்ஸ்ட்டை பார்த்துக்கலாம். ரோமரை 4 பெரும்பகுதிகளாக பிரிக்க முடியும். அதற்குள்ளாக சிறு பகுதிகளும் உண்டு என்பதை நான் பார்த்தோம். இப்போ இந்த வசன பகுதிகளுக்குள்ளாக சென்று ஒரு குறிப்பிட்ட வசனத்தை விளக்குகிறோம் என்றால், முதலாவது நம்ம கவனிக்க வேண்டியது அதுக்கு முந்தின வசனம் என்ன சொல்லுது, அதுக்குன்னு பிந்தின வசனம் என்ன சொல்லுதுப்பா. உதாரணமாக ரோமர் 3ஆம் அதிகாரம்
24ஆம் வசனத்தை விளக்குறோம்னு வச்சுடுங்க. ரோமர் 3:24. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே இயேசு கிறிஸ்துடைய மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள்னு 24ஆம் வசனம் சொல்கிறது. ஆனால் முதல்ல அந்த லார்ஜர் கான்டெக்ஸ்ட்னால் நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், இது ரோமரை 4ஆய் பிரிக்கின்றோம். அப்படி பிரிக்கும்போது இந்த வசன பகுதி எதில் வருகிறது, அந்த 2வது பெரிய பகுதியில் வருகிறது. இப்போ 2வது பெரிய பகுதியிலே வரும்போது முதலாவது நம்ம கவனிக்க வேண்டியது, நாம் படித்த அந்த வசனத்துக்கு முந்தின வசனம் என்ன சொல்லுன்னு பார்க்கணும். ஒரு வசனமாக இருக்கலாம், 2 வசனமாக இருக்கலாம். இந்த முந்தின வசனத்தை படிப்போமா? 24 ரோமர் 3:24 நம்ம விளங்கிக் கொள்ள முயற்சிக்கிறோம். அதில் 3:24 படிக்கும்போது கவனிக்க வேண்டியது முந்தின வசனத்தை படிப்போம். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி என்று முடிக்கல, கமா போட்டு தொடங்கியிருக்கு. அதனால தான் நம்ம முன்ன கவனிக்கணும். அப்படியானால் கமா போட்டு தொடங்கினாலே அந்த செய்தி அதில் முடியல, அடுத்த வசனத்திலும் வருகிறதுன்னு பார்க்கிறோம். அடுத்து 24 படிங்க. இலவசமாக அவருடைய கிருபையினாலே இயேசு கிறிஸ்துவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். அடுத்த செமிகாலன் போட்டிருக்கு. அப்படின்னா அந்த வசன பகுதி சொல்கிற கருத்து அந்த இடத்துல முடியலை. எப்படி போகுது? அடுத்தது நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். 25ஆம் வசனம். தேவன் பொறுமையாக இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவனே நீதிமானாக்குறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகும்னு தொடர்ந்து விளக்கிட்டு போகிறார். அந்த 25ஆம் வசனத்துலேயும் அது கமா போட்டு தான் நிற்கிறதே தவிர ஃபுல் ஸ்டாப்பில் முடியலை. அப்போது தொடர்ந்து மேலும் படிக்கணும். கிறிஸ்து இயேசுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். என்ன பார்க்குறோம்? இவனமாக நாம் ஒரு வசன பகுதியை படிக்கும்போது அதுக்கு இம்மிடியட் கான்டெக்ஸ்டை பார்க்கும்போது 24ஆம் வசனம் 23 தொடங்கி 26 வரை ஒரே பேராவாக ஒரே வசன பகுதியாக இருக்கிறது. இதை தான் நம்ம இம்மீடியட் கான்டெக்ஸ்ட்னு சொல்லுவோம், அல்லது நெருங்கிய சொற்றொடர் பகுதி என்று நம்ம சொல்லுவோம். இவ்வளமாக நாம் முன்னும் பின்னும் பார்த்து படிப்பதுதான் நாம் வேத வசன பகுதிகளை விளங்கிக் கொள்வதற்கு நமக்கு உதவி செய்யும். இவ்வளமாக வசன பகுதியை நாம் தீர்மானித்த பின்பு மொழி மற்றும் இலக்கணம் என்று சொல்லும்போது, நாம் ஏற்கனவே சொல்லும்போது பழைய ஏற்பாடு எபிரேய மொழியிலும் புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. ஆனால் அந்த மொழி நமக்கு தெரிய வேண்டும் என்று கட்டாயமில்லை, தெரிந்திருக்க நல்லது. ஆனால் தெரியாமல் இருந்தாலும் நாம் எந்த மொழியில் பைபிளை படிக்கின்றோமோ அந்த மொழியுடைய இலக்கணமும் வார்த்தையுடைய பொருளும் தெரிய வேண்டும். அப்படி தெரியவில்லை என்றால், அந்த வார்த்தையுடைய பொருள் ஒருவேளை நமக்கு தெரியவில்லை என்றால் அதை தெரிந்தவுடன் கேட்டு கற்றுக்கொள்ள வேண்டும். உதாரணமாக நம்ம இப்போ அன்றாடம் வழக்கில் உள்ள தமிழ் பாப்புலரான தமிழ் பைபிளை கூட கணிசமான சமஸ்கிருத வார்த்தைகள் இருக்கின்றன. சிலருக்கு அது புரியாது. அதான் நான் ஏற்கனவே ஒரு சொன்னேன்ல, அனாதி என்கிற வார்த்தை புரியாமல் அனாதி என்று ஒருவர் பேசினார் என்று. அதுபோல் பல வார்த்தைகள் இருக்கின்றன. தாரகம், தாரகம்னா என்ன? துபாசி, பைபிளில் தமிழ் பைபிள் தான் துபாசின்னு இருக்குது. துபாசி என்றால் 2 மொழிகளை பேசக்கூடியவர் அல்லது ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழிக்கு மொழிபெயர்க்கக்கூடியவர். இப்படி பல தமிழ் பைபிளிலே பல சமஸ்கிருத வார்த்தைகள் இருக்கின்றன. சில வேளை அது ஓரளவு பேச்சு வழக்கில் இருந்தால் புரிந்து கொள்ள முடியும். பேச்சு வழக்கில் இல்லாத வார்த்தை என்றால் அது புரிய முடியாது. ஆகவே வார்த்தையுடைய அடிப்படை பொருள் தெரிய வேண்டும். அந்த அடிப்படை பொருள் தெரியவில்லை என்றால் தெரிந்தவரிடம் அல்லது முதியவரிடம் கேட்டு கற்றுக்கொள்ளலாம். ஆனால் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் மொழியிலும் சில உதவிகரமான நூல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அவைகளில் நல்ல நூல்களை நீங்கள் தெரிந்தெடுத்து வாங்கி படிக்கலாம். ஆகவே வசன பகுதியில் உள்ள தொடர்பை பார்த்த பின்பு அதனுடைய இலக்கண அமைப்பு,
பார்க்க வேண்டும். வார்த்தையுடைய பொருளை பார்த்த பின்பு அந்த இலக்கண அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னா, நம்ம விளக்க போகிற வசன பகுதி அல்லது அந்த குறிப்பிட்ட வாக்கியம் கடந்த காலத்தில் இருக்கிறதா, அதாவது பாஸ்ட் டென்ஸில் இருக்கிறதா, நிகழ்காலத்தில் இருக்கிறதா, ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கிறதா, இல்லை ஃபியூச்சர் டென்ஸில் இருக்கிறதா, எதிர்காலத்தில் இருக்கிறதா பார்க்கணும். ஏன்னா பாஸ்ட் டென்ஸில் சொன்ன வசன பகுதியை விளக்கும்போது அதை கவனமாய் புரிய வேண்டும். நிகழ்காலத்தில் சொல்லப்பட்ட வாக்கியமாக இருந்தால் ஏன் நடந்து முடிந்த ஒரு காரியத்தை நிகழ்காலத்தில் சொல்கிறாங்க, அல்லது அது இனிமேல் தான் நடக்க உள்ளதா, அல்லது நடந்து கொண்டிருக்கிறதா. எதிர்காலத்தில் சொல்லப்பட்ட வசனம் என்றால் அது ஃபியூச்சர் டென்ஸில் எப்படி இருக்கிறது. உதாரணமாக இயேசு வருவார் என்றால் அது ஃபியூச்சர் டென்ஸில் இந்த வாக்கியம் வருகிறது. இப்போ இயேசு வருவார் என்கிற ஒரு வசனம் இருக்குமானால் அது ஃபியூச்சர் டென்ஸில் சொல்ல அப்படின்னாலே அந்த வசன பகுதியை ஃபியூச்சர் டென்ஸில் பொருள் கொடுத்தா விளக்கணும். இயேசு வந்தார் என்று நாம் படிப்போமானால் அது இயேசு வந்தார் என்பது கடந்த காலம். அது எப்போது வந்தார்? இயேசு பூமியிலே பிறந்து வாழ்ந்து ஊழியம் செய்த காலங்களை அது குறிக்கலாம். வந்தார் என்பதை வருவார் என்பதோடு போட்டு குழப்பிக் கொள்ளக்கூடாது. வந்தார் என்பதை முதல் வருகையோடு பொருத்தி படிக்க வேண்டும். வருவார் என்பதை எதிர்காலத்தோடு பொருத்தி படிக்க வேண்டும். அப்படின்னா ரெண்டாம் வருகையோடு பொருத்தி படிக்க வேண்டும். ஏன்னா இன்றைக்கு இவைகளெல்லாம் தெரியாமல் பிரசங்கங்களை கவனிச்சிங்கன்னா அநேக வேளையிலே பிரசங்கிமார்களே பல இடங்களிலே தமிழ் வாக்கியங்கள் அமைப்பிலே தவறு செய்வதை காண முடியும். ஆங்கிலத்தில் ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. தமிழிலும் அதற்கு செய்வனை செயற்பாட்டு வினைன்னு நினைக்கின்றேன். எனக்கு சரியாக சொல்ல தெரியல. தமிழ் கிராமர் நான் எனக்கு ரொம்ப தெரியாது. அதனால் ஆங்கில கிராமர் தெரியும் அப்படின்னு சொல்ல வரல. ஆனால் ஓரளவு நாம் அந்த வித்தியாசத்தை தெரிந்திருப்போம். எனக்கு ஓரளவு தெரியும். தெரியாமல் இருந்தால் நான் பிறட்ட கேட்பேன், இந்த வாக்கிய அமைப்பு உண்மையில் இன்றைக்கு கூட அரை நேரம் கேட்பேன், இந்த வாக்கிய அமைப்பு எப்படி இருக்கிறது என்று கேட்பேன். ஆனால் இப்போ ஓரளவு கமெண்ட்ரிஸ் எல்லாம் படிக்கிறதுனால அது ஓரளவு எனக்கு புரியும். புரியாமல் இந்த காலங்களே நான் கேட்டிருக்கின்றேன். கேட்டுதான் நானும் படித்து கொண்டேன். ஆகவே அடிப்படை பொருள் தெரிய வேண்டும், அதனுடைய அடிப்படை இலக்கணம் தெரிய வேண்டும், இலக்கணத்துடைய வாக்கிய அமைப்புகள் தெரிய வேண்டும். இப்படியெல்லாம் பார்த்து தான் விளக்குவதற்கு இரண்டாம் கட்ட முயற்சி செய்ய வேண்டும். அடுத்த மூன்றாம் கட்ட முயற்சி என்னவென்றால், அதான் முதல் கட்ட முயற்சி என்பது ஏற்கனவே பார்த்தோம், அந்த வசன பகுதி எந்த இடத்துல வருகிறது என்பதை கவனித்தல். இரண்டாவது பகுதி அதனுடைய இலக்கணத்தன்மைகளையும் பொருளையும் ஆய்வு செய்தல். மூன்றாவது அந்த வசனம் எழுதப்பட்ட வரலாறு மற்றும் கலாச்சார சூழலை படித்து புரிய வேண்டும். இந்த வரலாறு மற்றும் கலாச்சார சூழல் சில வேளை வேத வசன பகுதியை முன்னும் பின்னும் படிக்கும் போதே புரிந்துவிடும். ஆனால் பல வேளைகளில் அது நமக்கு தெரியாது. அப்படி தெரியாத பட்சத்திலே நிச்சயமாக நல்ல துணை நூல்கள் அல்லது நல்ல விளக்கு உரை நூல்களை தான் படிக்கணும். அதாவது ஏற்கனவே சொன்னமாக ஆங்கிலத்தில் ஏராளமான விளக்கு உரைகள், தெளிவுரைகள், நூல்கள், கமெண்ட்ரிஸ் இருக்குது. ஒவ்வொரு கமெண்ட்ரிஸுக்கும் ஒரு சிறப்பம்சம் இருக்கும். உதாரணமாக சில கமெண்ட்ரிஸ் வரலாற்று நிகழ்வுகளை சரியாக கொடுத்து அந்த வசனத்தை விளக்குவாங்க. அப்போ அவ்விதமான ஒரு கமெண்ட்ரி விளக்கு உரை நூல் நம்மளும் இருக்குமானால் அந்த சரித்திரத்தை நாம் புரிய முடியும். அந்த வசன பகுதி நாம் எந்த வசனத்தை விளக்க முயற்சிக்கின்றோமோ அந்த வசன பகுதியோட சரித்திரத்தை புரிய முடியும். அதுபோல் சில கமெண்ட்ரிஸு ஃபுல்லாக கல்ச்சரல் பேக்ரவுண்டில் இருக்கும். அந்த கல்ச்சரல் பேக்ரவுண்டில் உள்ள கமெண்ட்ரியை படித்தோன்னா அந்த வசன பகுதி எவ்விதமான கலாச்சார பின்னூட்டங்களை கொண்டிருக்கிறது என்பதை புரிய முடியும். உதாரணமாக பைபிள் நாலேஜ் கமெண்ட்ரின்னு ஒரு கமெண்ட்ரி இருக்குது. அது ஓரளவு ஹிஸ்ட்ரின்னு சொல்லி கொஞ்சம் கிரீக் வார்த்தையுடைய பொருளை கொடுத்து தியாலஜிக்கலாக போவாங்க. அதுபோல் பைபிள் பேக்ரவுண்ட் கமெண்ட்ரின்னு ஒன்று இருக்குது. அது அந்த கலாச்சார மற்றும் வரலாற்று நூல்களை சற்று விளக்குவாங்க. இப்படி பல்வேறு விதமான ஆங்கில விளக்குவரை நூல்கள் இருக்கின்றன. தமிழிலும் நான் ஏற்கனவே சொன்னோம் வருகின்றன. இதுவரை சிறந்ததாக வந்தது என்று எனக்கு எதையும் சொல்ல தெரியல. ஏன்னா இறையில் நிறைய குறைகளை வைத்து விளக்குறாங்க. ஏன்னா
இந்த கமெண்ட்ரி எழுதும்போது ஒன்று கவனமாக இருக்க வேண்டும். நாம் எந்த சபையை சார்ந்திருந்தாலும் அந்த சபையின் கருத்தை பிரதிபலிப்பதாக ஒரு விளக்க உரையை நாம் எழுதுவோமானால் அது தவறான முறை. என்றால் தேவன் எந்த சபை பிரிவையும் சார்ந்தவர் அல்ல. ஆகவே சபை பிரிவுடைய விளக்கம் அங்கு பிரதிபலித்து விடக்கூடாது. தேவனுடைய வார்த்தை அது எழுதப்பட்ட காலத்தில் என்ன சொன்னது? ஏன்னா அவை எழுதப்பட்ட காலத்தில் எந்த சபை பிரிவும் கிடையாது. ரோமன் கத்தோலிக்க சபை பிரிவு கிடையாது, ரிஃபார்ம்டு சபை பிரிவுகள் கிடையாது, அல்லது வேறு எந்த விதமான சபை பிரிவுகளும் கிடையாது. அப்படி இருக்கையில் நாம் அதை விளக்கும் போது சபை பிரிவுகளுடைய பார்வையோடு விளக்கணும்னா தவறாக வந்துடும். வேத வசனத்தை விளக்கும் போது அது எழுதப்பட்டதான வசன பகுதி, காலப்பகுதி, சூழலை, கலாச்சார பின்னணியிலே சரியாக புரிந்து இறையியல் பார்வையோடு எழுதிவிட்டு அதன் பின்பு நீங்கள் எந்த டினாமினேஷனில் ஒரு மனிதர் இருக்கிறாரோ அதன் அடிப்படையிலே அதை கற்றுக்கொள்ள முயற்சிக்கலாம். அது ரெண்டாவது காரியம். ஆனால் அதை விட்டு டினாமினேஷனல் பார்வையிலே கமெண்ட்ரி எழுதுவோம்னா நிச்சயமாக அந்த கமெண்ட்ரி தப்பு தான். தமிழ் கமெண்ட்ரிஸில் அந்த தவறுகள் அதிகமாக இருப்பதனால தான் எனக்கு எந்த கமெண்ட்ரிஸும் சொல்ல நான் விரும்பவில்லை. ஆனால் ஆங்கிலத்தில் பைபிள் நாலேஜ் கமெண்ட்ரி மற்றும் பைபிள் பேக்ரவுண்ட் கமெண்ட்ரிஸ் இதெல்லாம் வந்து ஓரளவு நடுநிலையோடு வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வேத வசனத்துக்குரிய கனத்தை கொடுத்து எந்த சபை பிரிவையும் பிரதானப்படுத்தாமல் எழுதப்பட்டவைகளாக இருக்கிறவர்களால் அவைகளை நாம் முடியுமானால் நம்முடைய நிதி வசதிகள் இருக்குமானால் வாங்கலாம். இறையியல், அதாவது விசுவாசத்தின் ஒப்புமை என்றால் நாம் ஒரு வசன பகுதியை விளக்க முயற்சிக்கிறோம். அதை நம்ம சொல்லிட்டோம். ரோமர் 3:24 விளக்குறோம்னு சொன்னோம். இந்த ரோமர் 3:24 விளக்கும்போது அந்த வசன பகுதி ரோமர் நிறுவத்துடைய 4 பிரதான பகுதிகளிலே 2வது பகுதியில் வருது என்று பார்த்தோம். அந்த 2ஆம் பகுதி, 1வது பகுதியில் என்ன செய்தி, 2ஆம் பகுதியில் என்ன செய்தி என்பதை மனதில் வைத்துக்கொண்டு அதன் அடிப்படையில் விளக்கும்போது அடுத்ததாக அதனுடைய அடிப்படை பொருள் மற்றும் இலக்கண அமைப்பை பார்க்க வேண்டும் என்று பார்த்தோம். அத்தோடு வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் பார்க்க வேண்டும். இப்படி 3 காரியத்தை பார்த்தால் ஒரு விளக்கம், அந்த எழுத்தாளருடைய சரியான கருத்து ஓரளவு நீங்கள் சரியாக புரிய முடியும். அதாவது சரியாக இந்த விதிகளை நீங்கள் அப்ளை பண்ணும்போது அந்த வசன பகுதியில் இந்த விதிகளை எல்லாம் கவனமாக ஆய்வு செய்யும் போது நீங்கள் சரியான விளக்கத்துக்கு வந்துவிட முடியும். ஆனால் அந்த விளக்கம் வந்த உடனடியாக நீங்கள் அதை இதுதான் என்று சொல்வதற்கு முன்பாக வேறு ஒன்றையும் கவனிக்க வேண்டும். அது என்ன? அதுதான் இறையியல் ஒப்புடைமை. இப்போ இறையியல் ஒப்புடைமை என்று சொல்லும்போது நீங்கள் ஒரு வசனத்துக்கு கொடுக்குற விளக்கமானது இதுதான் இந்த வசனத்தினுடைய நோக்கம், இதுதான் இந்த வசனத்தினுடைய போதனை என்று விளக்கும்போது அந்த போதனை அல்லது நீங்கள் கற்றுக் கொடுக்கிற அந்த பாடம் அல்லது நீங்கள் புரிந்து கொண்ட பாடம் பழைய ஏற்பாடோடும் புதிய ஏற்பாடோடும் எந்த விதத்திலும் முரண்பட்டு விடக்கூடாது. உதாரணமாக ரட்சிப்பு என்பது நாம் ரோமர் 3:24 என்ன படித்தோம்? இலவசமாக என்று படித்தோம். ஆனால் நீங்கள் அதை விளக்காமல் அந்த இலவசமாய் பெற்றுக்கொண்ட அந்த மீட்பு அது கிறிஸ்து இயேசுவுக்குள் இலவசமாய் கிடைக்கிறது என்பதை நீங்கள் புரியாமல் கிரி மூலம் நமக்கு ரட்சிப்பு கிடைக்கும் என்று போதிப்போமானால் அது பைபிளுடைய மொத்த போதனையோடு முரண்பட்டு விடுகிறது. அது சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க தெரிந்து சொல்வதில் அநேகர் தெரியாமல் சொல்லுவாங்க, அது புதிய ஏற்பாடில் ரட்சிப்பு இலவசம், கிருபையினால் கிடைக்கிறது, பழைய ஏற்பாடில் அது கிரியினால் கிடைக்கிறது என்று நார்மலாக பலர் பேசுவதை கேட்டிருக்கின்றேன். ஆனால் நுட்பமாக நீங்கள் பழைய ஏற்பாடை பார்த்தீங்கன்னா கூட அங்கேயும் தேவன் தரும் ஆத்தும மீட்பானது கிருபையினால் தான் பெற்றோம். ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேன். பழைய ஏற்பாடில் பலிகளை செலுத்தினாங்க. ஆனால் அந்த பலி அவர்களுக்கு மீட்பை கொண்டு வந்ததா அல்லது அந்த பலியை செலுத்த சொன்ன தேவன் மீது வைத்த விசுவாசத்தினால் அவர்களுக்கு மீட்பு வந்ததா? விசுவாசத்தினால்தான் அவங்களுக்கு மீட்பு வந்தது. ஏன்னா பலர்
பலியை செலுத்தினாங்க, ஆனால் விசுவாசத்தோடு செலுத்தவில்லை. அதனால தான் பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகள் பல முறை பலி செலுத்த வந்த மக்களை கடிந்து கொண்டார்கள். எப்படி கடிந்து கொண்டாங்க? நீங்கள் பலியெல்லாம் செலுத்துறீங்க, ஆனால் உங்களுடைய இருதயமோ என்னை விட்டு தூரமாக இருக்கிறது. அப்படின்னு என்னது? விசுவாசம் இல்லாமலே பலி செலுத்தினாங்க. அப்போ விசுவாசம் இல்லாமல் பலி செலுத்தும் போது அந்த பலி அவர்களை ரட்சிக்குமா? ரட்சிக்காது. அப்படியான அங்கேயும் ரட்சிப்புக்காக தேவன் மீது, தேவனுடைய வார்த்தை மீது விசுவாசம் வைக்க வேண்டியிருக்கிறது. சரி, புதிய ஏற்பாடில் எப்படி இருக்கிறது? புதிய ஏற்பாடிலும் அதுதான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மீது செய்த, அதை பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுந்த அந்த நிகழ்வு மீது நாம் விசுவாசம் வைக்கும்போது நாம் மீட்கப்படுகிறோம். இவ்வளமாக பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் மீட்பு என்பது தேவனுடைய கிருபையினாலும் நாம் வைக்கிற விசுவாசத்தினாலும் நமக்கு உரிமையாக்கப்படுகிறது. ஆனால் நாம் கொடுக்கிற விளக்கமானது இந்த கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம் என்கிற முழு பைபிளுடைய கருத்திற்கு முரண்பட்டதாக இருக்குமானால் அந்த வசன பகுதியை நாம் தவறாய் புரிந்திருக்கிறோம் என்று கொள்ளலாம், அல்லது தவறாக விளக்குகிறோம் என்று அறிந்திருக்க வேண்டும். ஆகவே தான் இந்த பொது விதிகளிலே இந்த 4ஐயும் கவனிக்க வேண்டும். 4 அல்லது 5. 4 என்று சொல்லும்போது அந்த வசன பகுதியுடைய லார்ஜர் கான்டெக்ஸ்ட், அந்த புஸ்தகத்துடைய நோக்கம் அனைத்தும் அறிய வேண்டும். புஸ்தகத்துக்கு நோக்கம், புஸ்தகத்தை எழுத்தாளர் என்ன நோக்கத்தோடு வைத்துக்கொண்டு, அதாவது லார்ஜர் கான்டெக்ஸ்டோட புரிஞ்சு குறிப்பிட்ட வசன பகுதியுடைய பொருள் இலக்கணத்தை பார்த்து வரலாறு மற்றும் கலாச்சார தகவல்களையும் திரட்டி விளக்க முற்படும்போது அந்த விளக்கமானது கிறிஸ்தவ நம்பிக்கையான இறையியலோடு முரண்படாமல் இருக்க வேண்டும். அப்படி முரண்படாமல் நாம் விளக்குவோமானால் அது சரியான விளக்கமாக கருதப்படும். இன்றைக்கு இதோட முடித்துக்கொள்வோம். சிறப்பு தெளிவுரை கலையினுடைய கோட்பாடுகளை நாம் அடுத்த வகுப்பில் படிக்கலாம். இப்போது இதில் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்குமானால் கேட்கலாம். உண்மைகளும் அந்த கருப்பொருள் உருவங்களும் அந்த ஆத்தர் பாத்தீங்கன்னா அந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்ல இல்ல அந்த கல்ச்சர் பேசிக்ல உள்ள காரியங்களை மீன் பண்ணி தான் சொல்லியிருப்பாங்க. இப்போ ஃபண்டமெண்டலா உள்ள காரியங்கள் நம்ம தப்பா புரிஞ்சுக்கிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான். நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால தான் நம்ம அந்த கலாச்சார பேக்ரவுண்டில் அந்த ஓமைக்கு அல்ல அந்த அலிகாரிக்கு என்ன பொருள் என்பதை அங்கே போய் தீர்மானித்து விட்டு இங்கே நம்ம அப்ளை பண்ணலாம். அப்போ பிரச்சனை வராது. அதை சரியாக புரியாமல் நம்முடைய சூழலில் அதை புரிந்தோன்னா தப்பாக வரும். தப்பாகத்தான் வரும். உதாரணமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன ஓமைகளை நீங்கள் படிக்கும்போது நீங்கள் சொன்னமாக ஏராளமான அந்த ஓமைகள் அந்த யூத கலாச்சாரத்தின் அடிப்படையிலே அங்கு அன்று வாழ்ந்த மக்களுடைய பின்னணியில் சொல்லப்பட்டது. அப்போ அது நம்ம இன்றைக்கி புரியணும்னா மேலோட்டமாக புரிஞ்சோன்னா தவறாக விளக்குவோம். உதாரணத்துக்கு நான் ஒரே ஒரு இதை சொல்கிறேன். உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் 10 கன்னிகள் ஓமை. இந்த 10 கன்னிகள் ஓமை என்பது ஒரு திருமண வீட்டுடைய நிகழ்வை சொல்கிறார். அப்போ திருமணம் அந்த 10 கன்னிகள் ஓமை நம்ம விளக்கும் போது யூத திருமணம் எப்படி நடக்கும் என்பதை சரியாக புரிந்தாதான் அந்த வசனத்தை விளக்க முடியும். அதை விட்டு நாம் இன்று நம்முடைய ஊர்களில் நடக்கிற திருமண நிகழ்வோடு ஒப்பிட்டு அதை விளக்க முயற்சித்தால் நிச்சயமாக ஒரு பெரிய தவறில் போய் நிற்கப்படும். அப்படிப்பட்ட தவறுகளை அநேக நேரங்களில் நம்முடைய சகோதரர்கள் செய்கிறாங்க. நான் அவங்கள கடிந்து கொள்ளலை, குற்றமும் சொல்லலை. அது அவங்க அந்த நம்ம பார்த்தோன்னமாக அந்த உரிய உபகரணங்கள், அதான் சொல்கிறீங்களா, இந்த கமெண்ட்ரிஸ் எல்லாம் சரியான முறையில் படிக்காமல் அல்லது தவறான நோக்கத்தில் எழுதப்பட்ட தவறான விளக்க உரைகளை படித்துவிட்டு பிரசங்கிக்கிறதுனால அந்த தவறு செய்கிறாங்க. அவங்க தெரிஞ்சு செய்கிறாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். அவுட் ஆஃப் தேர் இக்னாரன்ஸ் தே டூ இட். அவங்களுடைய அறியாமையினால, குறைவான அறிவினால தவறாக விளக்குறாங்க. அதில் நான் பெரும்பான்மையான பிரசங்கிமாருடைய அந்த 10 கன்னி ஓமைகள் அநேக பிரசங்கிமார் தவறாகவே விளக்குறாங்க. ரொம்ப வேதனையாக இருக்கும். ஏன்னா அந்த பேக்ரவுண்டில் போகும்போது அந்த சரியான பொருளை புரிய முடியும். அவங்க அந்த பேக்ரவுண்டில் போகாமல் அந்த கலாச்சார பின்னணியில் அந்த திருமண கலாச்சாரம் எப்படி இருக்கும், யூத திருமண கலாச்சாரம் இயேசு வாழ்ந்த காலத்தில் எப்படி இருந்தது என்பதை புரியாமல் விளக்க முயற்சிக்க முடியும்போது அது ஒரு தவறான இறையியலை கொண்டு நிறுத்தும். தவறான இறையியலை கொண்டு நின்றோன்னா சபை மக்கள் தவறாக வழிநடத்தப்படுவாங்க. அது கிறிஸ்தவ வாழ்வுக்கு, அவருடைய கிறிஸ்தவ வாழ்விற்கும்
தடையாக இருக்கும். கிறிஸ்துவ நாமம் அது நிமித்தம் மகிமைப்படுவதற்கு குறைவாக இருக்கும்.